வணக்கம், இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கையில் ஒட்டாமல் வரும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கிளறி கொடுக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் நம்ம கரண்டி வச்சு கலக்கிட்டு ஆறுனதும் கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். உள்ள பூர்ணத்துக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன், பிஸ்தா கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணுமாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். லேசாக பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம வறுத்து கொடுப்போம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். 3/4 கப் அளவுக்கு திருகிய தேங்காய் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். ஈரப்பதம் நல்லா போகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு. 1/2 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். தனியாக ஒரு பேனில் போட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம வடிகட்டி தான் எடுக்க போகிறோம். போதும், நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் கூட நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். மண் இல்லாமல் இருக்கும். அப்படியே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வெல்லத்தில் மண் இருக்கும். இப்போ வடிகட்டியாச்சு. சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியாக இருக்க வெல்லம் நல்லா இறுகி வரணும். 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். தோலை நீக்கிட்டு தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா அருமையான வாசனையாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுவோம். நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக நெய்யை கையில் தடவிக்கலாம், ஒட்டாமல் வரணும். இப்போ 2 கையில் நல்லா எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ தேய்ச்சிக்கோங்க. தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து அப்பப்போவே இன்ஸ்டண்ட்டாக கடகடன்னு செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் செஞ்சாச்சு. இப்போ மூடி போட்டிருக்க மாவில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய அகலமான தட்டில் போட்டு நல்லா கையிலேயே சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு தண்ணி கரெக்டாக விட்டுருக்கோம். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா ரொம்பவும் சதன்னு ஆகிடும். இது மாதிரி தான் இருக்கணும். லேசாக சூடும் இருக்குது. அதே மாதிரி நம்ம உருண்டை எடுக்கும் போது கொஞ்சம் எடுத்துகிட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடணும், இல்லைன்னா மாவு காஞ்சிரும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். சின்னதாக ஒரு உருண்டைக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். இப்போ வாழை இலையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு நம்ம அதில் வச்சு தட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாக தட்டிக்குங்க. பூரண உருண்டையை உள்ளே வச்சுக்கலாம். லேசாக தட்டி கூட விட்டுக்கலாம். நம்ம உருட்டும் போதே அது ஈவனாகிடும். அப்படியே இலையோடு அப்படி மூடி விடுங்க. அருமையாக வந்துருச்சு. இப்போ சைட்லலாம் நம்ம அந்த ஹோல்ஸ் தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். ஃபில்லிங் வெளியில் வரக்கூடாது, அவ்வளோதான். அப்படியே நம்ம வாழை கொழுக்கட்டையாகவும் செய்யலாம். அழுத்திட்டு அப்படியே நம்ம வைக்க போகிறோம். இப்போ இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிக்குது. நான் உள்ள இலை வச்சுருக்கேன். செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம். நான் மோதகம் செஞ்சுருக்கேன், ரவுண்ட் ஷேப் செஞ்சுருக்கேன். உங்கள் விருப்பம்தான். அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அதில் வச்சு கூட செய்யலாம். இப்போ வாழை கொழுக்கட்டை மேலே தட்டில் வைக்கிறேன். மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஹார்டாகிடும். அவ்வளோதான், வெந்து வந்துருச்சு. சுட சுட இருக்குது. ஆறுனதும் நம்ம எடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய தேங்காய் பூரண கொழுக்கட்டை. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அருமையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.